ஏன்னா, எங்க குடும்ப தாங்கல் நான் சொல்றேன். அங்க வந்து விளக்கு போட ஆள் இல்ல. விளக்கு போடுறதுக்கு நம்ம வந்து காசு குடுத்து ஆள் வைக்கணும்னு சொல்றாங்க. அப்ப நான் சொல்றேன், இல்ல அவசியம் இல்ல. யாருக்கு எப்ப நேரமோ, இப்ப என்ன சாயங்காலம் 6 மணிக்கு தான் போடணும்னு என்ன விதி இருக்குது? நீ விளக்கு போட்டு தான் ஆகணும்னு என்ன இருக்குது? இல்ல இது கோயில் இல்லையா? விளக்கு போடாம எப்படி இருக்கிறது? இது என்ன ஆச்சரியமா இருக்குது. நிஜமாவே எனக்கு இது ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. இதுக்கு எவ்வளவோ பரவால்ல கிறிஸ்தவம். ஏன்னா, அவங்க வந்து அந்த நேரம் எதுவும் இல்ல. எப்பமோ ஒருக்கா அவங்க வராங்க. அந்த நேரத்தில வந்து திறக்குறாங்க. அங்க எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்றாங்க, போயிர்றாங்க. இல்லையா? உண்மையா இல்லையா? அதாவது வந்து இத கூட ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நிஜமாவே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம். கண்டிப்பா சாயங்காலம் விளக்கு போட்டு தான் ஆகணும். காலையில விளக்கு போட்டு தான் மணி அடிச்சு தான் ஆகணும். கோயிலுன்னா மணி அடிக்க வேண்டாமா? விளக்கு போட வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நம்ம வந்து நீ வேலைக்கு ஆள வைக்கணும் அப்படின்னு. ஐயா வந்து தாங்கல் பதிகள் எதுக்கு அமைத்தார் தெரியுமா? உண்மையா இல்லையா? தாங்கல் பதிகள் எதுக்கு வந்து தங்கி போறானே அது வந்து தாங்கல் அவ்வளோதான். உனக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ நீ அப்பவே அங்க உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணு. எப்பொழுது நேரம் கிடைக்கின்றதோ நீ அப்ப உட்கார்ந்து தியானம் பண்ணு. அதுக்காக தான் நீ அந்த இடம். 4 பேர் வருவாங்க. அங்க பக்கத்துல இருக்கிறவங்கலாம் வருவாங்க. சேர்ந்து உட்கார்ந்து இந்த ஆன்மீக பேசிட்டு கூட்டு பிரார்த்தனைகள் செய்யுங்கள் தான் இதெல்லாம் செஞ்சாரு. நீ வந்து காலையில அங்க விளக்கு வைக்கணும், சாயங்காலம் எனக்கு விளக்கு வைக்கணும்னு ஐயா கேட்டாரா எங்கேயாவது? இதெல்லாம் வந்து அர்த்தம் இல்லாத பேச்சுக்களை தான் எல்லாரும் பேசியிருக்காங்க. அதேதான். அன்னைக்கு அங்க என்ன சொன்னாரோ இதே தான் நம்ம சொல்றோம். இங்கே சொன்னோம். இல்லையா? பகவான் என்ன எனக்கு நான் மாலை கால நேரம் கேட்கறது பாருங்க. சீலமுள்ள பூஜை மாலை காலை நேரம் மாயவனே வந்திருக்கு. சீலமுள்ள சரியான பூஜை செய்றதுக்கு. இல்லையா? நித்தம் 100 பொன்னு நினைக்கு செலவும் உண்டு. ஒண்ணு 100 பொன்னு செலவு பண்ணணுமே, மாலை வாங்கணும். அங்க இருக்கிற அந்த 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 அங்க அந்த அந்த அவங்க அந்த பூசாரிகளுக்கெல்லாம் சம்பளம் குடுக்கணும். எல்லாம் செய்யணும் இல்லையா? இதுக்கு நான் அவன தானே அடிக்கணும். நீ வந்து இங்க பூஜை செய்றதுனால என்ன கிடைக்கும் உனக்கு? மழை பெய்து விடுமா? இல்ல அங்கே விவசாயம் நடந்து விடுமா? நீ சாப்பிடுகின்ற உணவு அந்த நீ பூஜை செய்ததால உனக்கு கிடைச்சிருமா? இல்ல உண்மை இல்ல. இந்த ஒரு சிந்தனை கூட யாருக்குமே இல்லையே. யாருக்குமே இல்லையே. இது வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஒரு தப்பான விஷயம் பார்த்தீங்களா? மா மா மாலை காலை நேரம் மாயவனே வந்தனுக்கு சீலமுள்ள பூசை செய்து வருவதற்கு நித்தம் 100 பொன் நினைக்கு செலவுமுண்டு. அத்தனையும் கிட்டிடுமோ அவனுரைகள் தான் தடுத்தால். அவன் வந்து கொண்டு வந்து தரான். நான் அடிக்கிறேன், அவன் கொண்டு வந்து தரான். அதில் பயந்துட்டு. நான் அவனை அடிக்கலைன்னா அவன் தருவானா எனக்கு? அப்படின்னு கேட்கின்றார். ஒரு அரசன் வந்து வரி போடணுமா? இதுக்கு முன்னாடி நம்ம சோழனும் கூட சொன்னார். அரசன் வந்து வரி போடுவான். 12 ஆண்டுகள் அவன் சரியாக வரி கட்டுறவனுக்கு 2 ஆண்டுகள் வரி வேண்டாம்னு சொல்லுவான். அவ்வளோ அழகா அவன் வந்து வாழ்ந்து இது பண்ணிட்டு இருந்தான். சரியான வரி போட்டான். இவன் ஒரு மரத்துக்கு வரி போடுறான். இவங்க அருவாளுக்கு வரி போடுறான். முளைக்கு வரி போடுறான். இல்லையா? உண்மையா இல்லையா? எவ்வளோ ஒரு ஒரு தவறான ஒரு விஷயம். இதை வந்து பகவான் இங்கே தடுக்கின்றார். இதை செய்யாதே. நீ அவர்களுக்கு வந்து நீ இந்த விஷயங்களை நீ செய்யாதே என்று தடுக்கின்றார். அவன் சொல்லுகின்றான் காலை மாலை நேரம். இன்னைக்கு இதே தான் நீங்க பூஜை செய்வதற்கு சம்பளம் கொடுக்குறீங்க. எல்லா இடமும் தாங்கல் பதிகள். இன்று வந்து என்ன ஆகின்றது? திருப்பதிகளாக. அங்கே அனந்தபத்மசாமி கோயிலை போல இங்கே ஆகிவிட்டது ஐயாவளி தாங்கல். ஐயா எதை வேண்டாம் என்று சொன்னாரோ அதையே இவர்கள் செய்கின்றார்கள். இதான் ரொம்ப 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 கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அத்தனையும் கிட்டிடமோ அவன் நிறைகள் தான் வைத்தார். அல்லாமல் எந்தனுக்கு உண்மையிலேயே நீங்க இந்த ஒரு விஷயம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சிபிஎஸ்சி சிலபஸ்ல வந்து ஐயா வைகுண்டர் பணியேறினார்னு போட்டது அவன் ஜங்குன்னு குதிச்சான். உண்மையிலே அந்த வார்த்தையை நான் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. ரொம்ப அழகா போட்டிருந்தாங்க. நிஜமாவே ஒரு கடவுள் பணியேறக்கூடாதா? உழைப்பவன் அவன் உழைக்கிறான். ஐயா வைகுண்டர் உழைத்தார் கடைசி காலம் வரைக்கும். இவங்கிட்டே காலகழுவி நீ என்னுடைய காலகழுவி குடிக்கிறதுக்கு நீ காசு கொடுன்னு சொல்லல. நீ என்னை பார்க்க வரணும்னா காசு கொடுன்னு சொல்லல. நான் உன் நோய் இருக்கிறேன் காசு கொடுன்னு அவர் வாங்கல. அவர் கடைசி காலம் வரைக்கும் உழைத்துத்தான் வாழ்ந்தார். அவர் எவ்வளவு பெரிய விஷயம் அது. உண்மையிலே எவ்வளவு ஒரு இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியல. ஐயா வைகுண்டருக்கு என்ன சொல்லிட்டு வர்றாரு? அதான் இது அதே தான் அங்கே நடந்தது. இதெல்லாம் சொல்லுகின்றார் பாருங்க. நித்தம் ஒரு 100 பொன் நினைக்கு செலவும் உண்டே அத்தனையும் கிட்டிடுவோம் அவனுரைகள் தான் தடுத்தால் அல்லாமல் எந்தனுக்கு 1100 பொன் எல்லா திருப்பதிகளுக்கும் எந்தனுக்கு எல்லா திருப்பதியும் நான் திரும்ப விளக்கு போடணும் இல்லையா? எவ்வளோ கோவில்களுக்கு இருக்குது. அவ்வளோத்துக்கும் திருப்பதின்றான். கடவுள் இருக்கிற இடத்த திருப்பதின்றான். அதுக்கு நான் வந்து பூஜை செய்யணுங்கிறான். ஆனால் கடவுளிடம் அதை பேசிக்கிட்டான். நீ இருக்காதே போன்றான் இல்லையா? உண்மையே இல்லை. இது யாரு கடவுள்? இது யார் சொல்லுகின்றானோ அவன் கடவுள். அவன் வந்து அவன் உண்மையாக அங்கே சொல்லுகின்றான். ஐயா வைகுண்டர் உழைத்துத்தான் வாழ்ந்தார் என்று சொல்லுகின்றான்.
எனக்கு நான் வந்து அவர் வந்து அந்த ஒரு வயல் நட்டிருந்தாரு, இது பண்ணிட்டு இருந்தாரு. அவர் சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை நாள் மட்டும் தான் அங்க வந்து மக்கள்கிட்ட அதெல்லாம் பேசுவார் அப்படின்னுலாம் ஒருத்தர் சொன்னார். ரொம்ப ஆனந்தமா இருந்தது கேட்கறதுக்கு. ஒரு பழைய ஆளு. இப்ப அவர் இல்ல. அப்ப வந்து இதெல்லாம் வந்து ஐயா வைகுண்டர் கடைசி காலம் வரைக்கும் உழைத்துத்தான் வாழ்ந்தான்னு யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? என்ன ஐயா வழி? என்ன வழியில போயிட்டு இருக்கு? ஐயா வைகுண்டர் தந்த அற்புதமான தத்துவங்கள் எங்க போச்சுன்னே தெரிய மாட்டேங்குது. என் வேலையாக இருக்கின்றவர்களுக்கு பொன் 16 தான் போடணுமே சம்பளங்கள். அவன் வேலையாக இருக்கிறவங்களுக்கு இங்க உழைக்கிறவனை அடிச்சு வாங்குறாங்க. இன்னைக்கும் அப்படிதான். இன்னைக்கும் வந்து அந்த அரசாங்க வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் சம்பளம் யாரு கொடுக்குறாங்க? இங்கேயே விவசாயம் செய்து கஷ்டப்பட்டு உழைத்து இது பண்ணுறதான் என்ன செய்கின்றார்கள்? அவங்க வந்து சந்தையில் கொண்டு விற்கிறதுக்கு அந்த டீசல் அந்த வரி, அந்த வரி, இந்த வரி எல்லாமே அப்படிதான் வருது எல்லாமே. இல்லையா? உண்மையிலே எல்லாமே அப்படிதான். உழைப்பவன் தான் உயர்கின்றான். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. உழைக்கணும். இதனால எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சுங்க. இப்பொன்னுக்கெல்லாம் யானங்கே போவனடா அப்பொன்னுக்கெல்லாம் அவனை அடித்தல்லவோ வேண்டித்தான் இத்தனை விதானிக்க வேணுமல்லோ ஆண்டியன் சொல்ல யான் கேட்கும் நியாயம் உண்டோ என்று கேட்கின்ற ஒரு அரசன் இல்லையா? உண்மையா இல்லையா? அதாவது வந்து இன்னைக்கு நாட்டில் நடக்கிறதா அவன் சொல்றான். நான் வந்து அவன்கிட்ட இருந்து நான் அடிச்சு பிடிங்கி வாங்கினாதான் நான் வந்து இங்கே வந்து நாட்டை ஆள முடியும். எனக்கு இந்த செலவுகள் எல்லாம் இருக்குது. இங்க அரசாங்கத்தில் இவ்வளோ வேலை செய்யணும், எல்லாமே இருக்கின்றது இல்லையா? உண்மை இல்லையா? அப்படின்னு அவன் சொல்லுகின்றான். ஆனால் நீங்கள் என்ன ஒரு வில்லேஜ் ஆஃபீஸ் போனீங்கன்னா வில்லேஜ் ஆஃபீஸில் நிறைய வேலை. எதுக்கு அந்த வேலை? அங்கே போய் நம்ம ஒவ்வொரு கணக்காக நமக்கு எடுக்கணும். இந்த இடம் இது, அது இது அப்படின்னு ஒவ்வொரு வேலைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்க. அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் என்னென்ன வேலை அப்படின்றத வந்து நீங்கள் பாருங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரியும். அவங்களுக்கெல்லாம் சம்பளம் எங்கிருந்து வருகின்றது? எல்லாம் இங்கே உழைப்பவனிடம் தான் அங்கே செல்லுகின்றது. இப்பவும் அதே தான் நடந்துட்டு இருக்கு பாருங்க. அதனால உடனே இவன் இதெல்லாம் சொன்ன உடனே உன்னோடு எந்தனுக்கு உறவென்ன நீ போடா, உண்மையெல்லாம் நீ தான் உதவியோ எந்தனுக்கு சொல்லினான். நீ எனக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ தான் உதவி பண்ணிட்டு இருந்தியா, நீ இப்பதானடா இங்க வந்த, நான் கோயில் கட்டியிருக்கேன் கொஞ்ச நாள் தானே ஆச்சு அப்படின்னு வாடா போடா ஆடு அப்படின்னு சொல்லிட்டு இறைவனையே சொல்லுகின்றான் இல்லையா? உண்மையை சொல்லுகின்றான். உடனே வைகுண்டன் பொதுக்கின்ற கோபமதை புத்து நிலடிக்கு இன்னும் சொல்லுகின்றார். அந்த கோபத்தை அடக்கிட்டு சொல்லுகின்றார், சீவனம் போல் உள்ள புத்தி, உன்னுடைய ஜீவனம் நிலைக்க வேண்டும் என்றால், நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால் இன்னும் ஒரு முறை நான் புது சொல்லுகின்றேன் அப்படின்னு சொல்லுகின்றார். பல்லுயிர்க்கெல்லாம் படியளக்கும் ஆலோனும் இத்தனையும் வேண்டி எந்தனுக்கு பூசையது நித்தமும் நீ செய்யவே நின்னோடு நான் கேட்டேனா? இல்லையா? ஐயா கேட்டாரா? எனக்கு நீ காலையில பூ கொண்டு வந்து போடுன்னு கேட்டாரா? இல்லை நீ எனக்கு வந்து அந்த ஆசனத்தாங்க? ஐயோ, எனக்கு உண்மையில நான் தெரியாம நானும் சின்ன வயசுல இருந்த இந்த பணியோடல் எல்லாம் இருந்திருக்கிறேன். எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா 2 மணி வரைக்கும் அங்கே 2 மணி ஆகும் அந்த கல்யாணவாசி முடிஞ்சு சாப்பாடு போடுறது. அங்கே பலகாரத்தெல்லாம் சுட்டு கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. இங்கே அப்படி சின்ன வயசா பசி வேற அப்படியே நாக்குக்கு கீழே அதுலேருந்து எடுத்து சாப்பிடலாமான்னு இருக்கு. சாப்பிடணும் அடிச்சு போடுவாங்க சாப்பிட்டா. அதாவது இதெல்லாம் நம்ம எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, அதாவது இதெல்லாம் கடவுளை வழங்குவது, இதெல்லாம் இது கடவுளை சென்றடைய இதெல்லாம் மார்க்கம். கடவுளை சென்றடைய இந்த வழி அல்ல. இது நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்க எல்லாருமே. இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலைன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து அந்த அந்த சேருக்கு போய் அந்த புடவையை சுற்றி அதில் குண்டூசியை குத்தி அதில் மாலையை போட்டு நீங்கள் வணங்குறதுனால உங்களுக்கு ஐயா அங்கே வந்துடவே மாட்டார். நீங்கள் ஒரு காலத்திலும் ஐயாவின் அந்த ஒரு 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 ஐயா சொன்ன ஒரு படியில் ஒரு இதில் கூட நீங்கள் வரல. அதான் பூக்கதிகள் போட்டு போட்டி நிற்காதே என்று சொல்லுகின்றார். ஆடுகடாய் கோழி அறுத்து பலி ஈடாதே என்று சொல்லுங்கன்னா அது ஒண்ணுதான் நீங்க செய்யாம இருக்கிறீங்க. மாடு மண்ணு உருவை வணங்கி தெரியாதே என்று சொல்லி இருக்கின்றார் இல்லையா? இதெல்லாம் வந்து பகவான் அங்கே சொல்லி இருக்கிறார். இங்கேயும் அதே தான் அவர் சொல்லுவார். என்ன சொல்லுகின்றார்னா, பல்லு இருக்கும் பாலவனும் இத்தனையும் வேண்டி எந்தனுக்கு பூஜையது நித்தமும் நீ செய்யனவே நின்னோட நான் கேட்டேனா? நீ என்ன பூஜை செய்யணும் நான் கேட்டனா? நீ எனக்கு பூஜை செய்யறதால எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லுகின்றார் பாருங்க. பூசை செய்யாதிருப்ப பூஜை செய்தாய் நீயும் பிராமண நம்பூதிகளுக்கு தேசம் அறியாதோ செப்பாதோ சாட்சியது. எனக்கு பூஜை செய்து என்ன பண்ண போறியா? நீ யாருக்கு சம்பளம் கொடுக்குறா? அந்த பிராமண நம்பூதிகளுக்கு தானே சம்பளம் கொடுக்குறா. அது யாருக்கு? எனக்கா வந்து சேருது? ரொம்ப இதெல்லாம் நாம் கண்டிப்பாக தெரிஞ்சது. யாரா ஒருத்தரும், எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க என்னுடைய நண்பர்களே. யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆன்மீகத்தை பற்றி ஐயா வழியோ ஏதாவது ஒன்று பற்றி நீங்கள் பேச போனாலும் ஒரு பைசா யார்ட்டையும் வாங்காதுங்க. அதே போல் அந்த ஏதாவது உங்களுக்கு இந்த ஆன்மீகத்தை பற்றி பேசணும்னா நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுடைய உழைப்பை நீங்கள் பாருங்கள்.
உங்களுடைய உழைப்பில் நீங்கள் வாழுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ஞாபகம் வச்சுங்க. அதாவது பூசை பிராமண நம்பூதிரிகளுக்கு தேசமறியாதோ செப்பாதோ சாட்சியது ஏற்காமல் இருப்பதற்கு ஏற்ற அடையாளம் தெற்கே தலை வைத்து சென்றதும் கண்டிலையோ. அதாவது தெற்கே தலை வைத்து அப்படின்னு சொல்லுகிறார். கீழே நான் கீழே இருக்கின்றேன் தலை வைத்து. கீழே படுத்திருக்கிறேன். படுத்துட்டு இருக்கிறவன் சாப்பிடுவானா? தலை வைத்து நான் அதை சொல்லுகின்றார். சென்றதும் கண்டிலையோ பின்னும் அந்த பூசை புனஸ்காரம் ஏற்பதெல்லாம் பின்னும் கடைசாதி புலச்சிக்கை எச்சிச்சார். அவர் அங்கிருந்து வரும்போது முதலாவதாக பார்த்தது யார்? அந்த கடை சாதியான அந்த புலட்சி தான் பார்க்கின்றார். கடை சாதி என்று அவர் ஏன் சொல்லுகின்றார் அந்த புலட்சி? அது எப்படி ஒரு மனுஷனை வந்து இவ கடை சாதின்னு சொல்லலாம்? அதாவது நிலை, அவளுடைய நிலை கீழாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். ஒரு சாதாரண அதாவது மனித நிலையிலும் அவர் கீழாக இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லுகின்றார். அதான் அந்த அவளுடைய எச்சு தீ தான் நான் வந்து நீ எனக்கு என்ன முன்னாடி காமிச்சிட்டு இருக்கிறா, அவ்வளவுதான். அவளுடைய எச்சு தீ இது. நீ கொடுக்குற அந்த அந்த அமுதமெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறியா? நானா சாப்பிட? நீங்க கோயிலுக்கு பானையா நீங்க பால் வைக்கிறீங்க, பாயசம் வைக்கிறீங்க, ஐயாவை சாப்பிடுறாரு. என்னைக்காவது ஐயா வந்து சாப்பிட்டு இருக்கிறாரா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையா? உண்மையா இல்லை. இதே தான் இங்கே சொல்லுகின்றார். தெற்கே தலை வைத்து சென்றதும் கண்டிலையோ பின்னும் அந்த பூசை புனஸ்காரமானதெல்லாம் பின்னும் கடைசாதி புரட்சிக்கை எச்சித்தீ தான் அரியலையோ நான் தான் அமுதே திருப்பதுதான் பெரிகொண்ட நீசானி மேதினிகள் சொல்லாதோ எந்தெந்த மாலும் இத்தனையும் சொல்லிவிட அந்தந்த நீசன் அதற்கே சொல்லித்தான் நான் தந்ததொன்றும் நாவில் வைக்கவில்லை என்றார். நான் தந்ததெல்லாம் நீ நாவல வைக்கவில்லை என்றால் என் சொந்தமாக நீ இங்க எதுக்கு இருக்கிறா அவன் சொல்றான். அதாவது இது வந்து ஒரு கோபம் எல்லாருமே சொல்லுவாங்க. ஒரு தாய் தந்தையை கூட குழந்தைங்க டக்குன்னு இப்படி சொல்லிடுறாங்க. என்னப்பா நீ எனக்கு என்னப்பா செய்யறான்னு கேட்டுறாங்க. அதெல்லாம் வந்து நாம் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய தெரிஞ்சுக்கணும். நாம் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். என்ன நடக்கின்றது, என்ன நிகழ்கின்றது என்பது நாம் சில காலங்கள் தான் அந்த உலகத்தில் வாழும். சில காலங்கள் அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் போயிடும். நாம் என்ன செய்யணும்? இங்கே இப்படி பேசலாமா அவன்? இல்லையா? ஒரு இறைவன் சொன்னாலும் சரி, இல்லை யாரோ ஒருவர் சொன்னாலும் சரி, அவன் சொல்லலாமா அப்படி? இல்லையா? அப்படின்னு சொல்லுகின்றான். நீ போவெனவே நிகழ்த்தினான் மாயவரை நான் தந்ததொன்றும் நாவில் வைக்கவில்லை என்றால் என் சொந்தமாக என்னோடு இருப்பதுன்னு நான் கொடுக்கறதெல்லாம் நீ சாப்பிடாம இருந்து என்னுடைய சொந்தமாக நீ எதுக்கு இங்கே இருக்கிறா? நீ போயிட வேண்டியது தானே இல்லையா? இப்போது நீசனை பார்த்து எதிரைப்பார் அம்மானே போறேன் நான் உன்னுடைய புறத்தை விட்டு செந்தூரில் வாரேன் நான் உடைய அறுக்க ஒரு கோலமிட்டு எளிய சாணானவே எண்ண வைத்தது. ரொம்ப அற்புதமான விஷயங்க இது. ஏன் அப்படின்னா நீ வந்து ஒருத்தரை வந்து நீ கேவலமா நினைக்கிறா. இப்போ நீங்க வந்து உங்க வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரனை நீங்க வந்து ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க. அவன் வந்து ஒரு படிக்காதவன் சொல்றீங்க, அவன் அறிவில்லாதவன் சொல்றீங்க, அவனை நீ இங்க வந்து ரொம்ப மோசமா கேவலமா வைக்கிறீங்க. அவன் வீட்டிலேயே ஒருத்தன் ஞாபகம் வச்சுங்க, அவன் வீட்டிலேயே ஒருத்தன் ஞானவானாகி இறைவனாகி விட்டால் உங்களுடைய நிலை என்ன? அவன் வீட்டிலேயே ஒருத்தன் ஒரு ஞானவானாகி இறை என்ற நிலை வந்து விட்டால் உங்களுடைய நிலை ஞாபகம் வச்சு. இங்கே அதே நிகழை தான் வருகின்றது. அவன் கீழான ஜாதி என்று அடித்தான் ஒருவனை, கீழாத ஜாதி என்று கொடுமை செய்தான் ஒருவனை, காரி துப்புனான் ஒருவனை, அடித்தான் என எவ்வளவோ அந்த அந்த மனுஷ இதுல இருந்தே பழித்தான். அங்கே ஒரு இறைவன் வருகின்றார். அங்கே ஒரு இறைவன் எழுந்தருள்கின்றார். அங்கே ஒருவன் இறைவனாக வருகின்றார். இதெல்லாம் வந்து இதுதான் வந்து என்னது அவனுக்கு கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய தண்டனை. அவன் இதை பார்த்து என்ன செய்யறான்? அழிந்தே போகின்றான். அவன் உயர் நரகத்துக்கே செல்லுகின்றது. இதுதான் இங்கே பகவான் சொல்லிட்டார். ரொம்ப அற்புதமான விஷயம். அது என்ன சொல்ல, ஒரு புத்தியாகி உள்ளெண்ணை கொண்டோருக்கு. ரொம்ப அற்புதமான விஷயம். ஒரே புத்தியாகி உள்ளெண்ணை கொண்டோருக்கு புது புத்தி என்று பூலோகம் ஆள வைப்பேன். இது வந்து நான் உண்மையிலேயே ஒரு சின்ன வயசுல நாங்கள் எல்லாம் அந்த அங்கங்கே படம் போடுவாங்க, படம் பார்க்க போவோம். அதாவது இந்த கோயில்கள்ல எல்லாம் படம் போடுவாங்க. அப்போ அங்கே போய் உட்காந்து பார்ப்போம். அப்போ வந்து எனக்கு அந்த பிரகலாதன், ஏதோ பக்த பிரகலாதன் ஒரு படம் போட்டிருந்தாங்க ஒரு டைம். நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு, நாராயணா எனும் நாமம் அதை நாவால் சொன்னால் வரும் சேமம், அண்டற்கு அண்டராய் அரசாளும் நாமம், தொண்டருக்கு தொண்டனாய் தொண்டாற்றும் நாமம், சொன்னாலும் கேட்டாலும் சுவையூட்டும் நாமம், தோன்றாத துணையாகி வழிகாட்டும். தோன்றாத துணையாகி இறைவன் நமக்கு துணையாக இருக்கின்றார். தோன்றாமல் நம்முடன் அவர் துணையாக இருக்கின்றார். எனக்கு அந்த பாட்டு வந்து எனக்கு அப்படியே இன்னும் எனக்கு அது உள்ளத்தில் அடிக்கடி ஒலிக்கும். அது அது அந்த அந்த நாராயணா என்ற நாமம் எதெல்லாம் தெரியுமா? அறிவு தரும், அறிவு தரும். அதை வந்து நீங்கள் வந்து அதை சொல்லிட்டு அந்த அறிவு கண்டிப்பாக உனக்கு தரும். இதெல்லாம் வந்து நான் ரொம்ப நிறைய செஞ்சு அந்த 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 பாட்டு இன்னமும் என்னுடைய
அந்த உள்ளத்தில் ஒலிக்கும் அந்த பாட்டு அடிக்கடி. ஏன்னா அந்த அந்த ஒரு நாமம் அப்படி அவ்வளவு சக்தி இருக்கின்றது. அதுக்கு அறிவு தரும், தெளிவு தரும், உயர்வு தரும், எல்லாம் தரும். அது தந்தது தந்தது அதான் உண்மைதான் சத்தியம். நீங்க இதை அதே போல சொல்லி ஒரு புத்தியாகி ஒரே புத்தியாகி உள்ளெண்ணை கொண்டோருக்கு புது புத்தி இது தருவார். அதான் அது சொல்லி அறிவு தருவார், புது புத்தி தருவார். ஒரே புத்தியாகனா இறைவன் எனக்குள்ளாலே இருக்கின்றான். அந்த ஒரு புத்தி நீ கொண்டு வந்துரு. அந்த ஒரே ஒரு புத்தியை நீ கொண்டு வந்து விடு. தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் எல்லா உயிர்களிலும் இருக்கும் இறைவன் எனக்குள்ளால இருக்கின்றான். இல்லையா? சித்தர்கள் சொல்றாங்க இல்லையா? அதற்கு நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொடமொடன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா. நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில். உண்மை இல்லையா? நாதன் எனக்குள்ளால இருக்கிறார். அப்ப அந்த நட்டகல்லு பேசுமா? நீ கோயில்ல வச்சு நட்டு வச்சிருக்கிறா இல்ல, அந்த கல்லு பேசுமா? எதுக்கு நீ அதுக்கு அபிஷேகங்கள், ஆராதனைகள், பூ எதுக்கு செய்து கொண்டிருக்கின்றாய்? இங்க என்ன சொல்லுகின்றார்? இன்னொரு சித்தர் சொல்லுகின்றார், உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் தெள்ள தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம். இல்லையா? உண்மை இல்லையா? தெள்ள தெளிய வேண்டும். அதான் அறிவு. அதான் ஒரு புத்தியாகி உள்ளெண்ணை கொண்டோர் கைய சொல்ல. ஒரு புத்தியாகி உள்ளெண்ணை கொண்டோர். உள்ளால நான் உள்ளால இருக்கிறேன், நான் உனக்கு உள்ளால இருக்கிறேன், நீ கொண்டு வந்து விடு. அந்த ஒரு புத்தியை மட்டும் நீ கொண்டு வந்து விடு. நான் உனக்கு புது புத்தி, இந்த நான் இறை என்ற அந்த பரிணாமம் நான் உனக்கு தருகின்றேன். எத்தனை பேர் அதுக்கு வரீங்க? இறைவன் எனக்குள்ளால இருக்கின்றான். அந்த ஒரு புத்தியை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்னோட நண்பர்களே. நான் கேட்கறது தான். நான் அடிக்கடி இந்த நான் பேசிட்டு இருக்கிற அந்த இதுல கீழே ஒரு கமெண்ட் போட்டதே உண்மை. ஐயா உண்டுன்னு சொல்லவே செய்யாதுங்க. அது மிக மிக ஒரு தவறான வார்த்தை. ஏன்னா உண்டு, அதாவது எதிர்வினை இருக்கவே கூடாது. நீங்க சக்தி நமக்கு உள்ளாலே கடவுள் இல்லையா உண்டு இல்லை அப்படின்னு கிடையவே செய்யாது. இல்லை உண்டுன்னு வரவே வரக்கூடாது. இறைவன் துணையாக நம்மளோட எப்பொழுதும் இருக்கின்றார். துணைக்கு எதிர்ப்பதுன்னு சொல்லுங்க, இல்லை கிடையாது. அந்த அடையாளத்துக்கு, அந்த இறை என்ற அடையாளத்துக்கு எதிர்வினையே கிடையாது. தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் எல்லா உயிர்களிலும் இருக்கின்ற இறைவன் எனக்குள்ளால இருக்கின்றார். அந்த ஒரு புத்தியாகி உள்ளெண்ணெய், அதை ஞாபகம் உள்ளால எனக்குள்ளால நான் உனக்குள்ளால நான் இருக்கின்றேன். அந்த ஒரு புத்தியை நீ கொண்டு வந்து விடு. நான் உனக்கு புது புத்தி இந்த பூலகம் தான் நீ இறை என்ற அந்த செத்து பிறக்காத அந்த உயர்ந்த நிலை, அந்த இறை நிலையை நான் தருவேன் அப்படின்னு சொல்லுகின்றார். ரொம்ப அற்புதமான வரியை ஐயா சொல்லுகின்றார். பூலோகம் அளவைப்பன் வருவேன் நான் என்று வருமன் நிரூபதம் எழுதி அதுக்கு அடுத்து சொல்றாரு. அடுத்த வரியில நம்ம பார்த்துட்டு போவோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க நல்ல ஞாபகம் வச்சுங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் தெள்ள தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம். நம்முடைய சீவன் தான் சிவலிங்கம். இங்க வேற அங்க வெளியே சிவலிங்கம் என்பதே நமக்குள் உறைந்திருப்பது லிங்கம். இறைவன் எங்கே நமக்குள்ளாலே உறைந்திருக்கின்றான். அதான் லிங்கம், வேற எதுவுமே இல்லை. நீங்க எங்க போய் நீங்க என்னதான் நீங்க உண்மையிலே ஐயா வைகுண்டர் வழியை அந்த தலைமை பதியை நடத்துகின்றவர்கள் ரொம்ப அநியாயத்துக்கு ரொம்ப மோசமாக கொண்டு போயிட்டாங்க. அவர்கள் தான் நான் சின்ன வயசுல எல்லாம் நான் எனக்கு பார்த்த ஞாபகம். சின்ன வயசுல எனக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அங்கே இதே போல அப்படியே அங்கே உட்கார்ந்துருக்கிறது போல அந்த உருவம் எதுவும் கிடையாது. அவன் உருவத்தை அங்கே ஐயாவுடைய சமாதி இருக்கிறதுக்கு மேலே போட்டான். எல்லாரும் உருவத்தை கொண்டு வந்துட்டான். அந்த 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 துணியை அப்படியே குண்டு ஊசியில் குத்தி குத்தி அதுக்கு மாலையை போட்டு அவன் என்ன பூக்களை போட்டு நின்றுட்டான். உருவத்தை வணங்குவன் எனக்கு ஆகாதுன்னு ஐயாவுங்கிறது உலகத்தை கொண்டு வந்துட்டான். அப்புறம் உள்ளாலே செல்லவே முடியாது. உள்ளென்று நீ நிலைக்கவே முடியாது. நீ ஐயா வைகுண்டர் வழியே அல்ல. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்னடா இவ்வளவு காட்டமா பேசுறேன்னு நினைக்காதுங்க. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அகில திரட்டமான நீங்க எவ்வளவு தூரம் நீங்க படுத்தாலும் அகத்தின் திரட்டு தான். ஒரு மனிதனுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வை தான் இங்கே பகவான் சொல்லி கொண்டு வருகின்றார். ஒரு மனிதன் இங்கே இதை சொல்வதை போல் நாம் சரியாக கடைபிடிக்க வேண்டும். இவர் வெளியே என்று கதைகளை சொல்லிட்டு வந்தனால நீங்களெல்லாம் இன்று வெளியே அலைந்து கொண்டிருக்கின்றீர்கள் இல்லையா? ஒரு புத்தியாகி உள்ளெண்ணை கொண்டோருக்கு புது புத்தி என்று பூலோகம் ஆள வைப்பேன். இறைவன் எனக்குள்ளாலே இருக்கின்றார் என்ற ஒரே ஒரு புத்தியை நீங்கள் கொண்டு வந்து விடுங்கள். நான் உங்களுக்கு புது புத்தி இந்த இறை என்ற பரிணாமத்தை தருகின்றேன். இன்னும் 2-3 டைம் நான் இப்படி சொல்லியாச்சு. பார்த்துங்க. அடுத்து என்ன சொல்லுகின்றாருன்னு பார்ப்போம். வருவேன் நான் என்று வருமோ அறிவதற்கு நிரூபமது எழுதி நீ நீளத்திலே அனுப்பி மரமறிய சீவ செந்து மாலையோ மீக அறிய திடமான வாயோ செடன் முதலறிய
வருணன் அறிய மதியோ மீக அறிய தருணம் வரும்போது சாணாரிடம் வருவேன் அறிந்து பல சாதி முதல் அன்பொன்றே கொள்ளானால் பிரிந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பார் என்று அந்த நீசனுக்கு எடுத்துரைத்து எம்பெருமாள் அன்று திருவானந்தம் அவனி விட்டு எழுந்தருளி நீசனுட கோட்டை நெரு நெறனதானிடிய தேசமெல்லாம் நித்தீராம் தேவியருள் மூட ஏழு மேகமும் கூடி ராட்சியத்தை தான் மூடி வேளு வேளன மாறி வெண்டோளி போல் தெளிய வாயுவது திரண்டு வையகத்தை தான் அறிக்க வீசு வீசு என்று உலாவியது வீச வாரியது கோபமுற்று வையகத்தை தான் முழங்க மூரி போல் முச்சரிந்து மோகு மோகன கோபமுற்று மானீசன் இட்டிருந்த வாய்த்தகல் கோட்டையெல்லாம் தேனியின் கூடது போல் சகலிடிந்ததம்மானை கோட்டை தளமிடிந்து குஞ்சரங்கள் தான் இறைந்து பூட்டை மிக பூட்டி போட்டிருந்த காவலெல்லாம் உழைத்து மிக வருவி ஓஹோ ஏன உளறி காளைத்து அவரோட கைமறந்து நின்றனே சிப்பாயியோட சிபோதாரோந்தானோட அப்பா என்று அன்னீசந்தானோட பிராமண நம்பூரி புலம்பி மிகத்தான் அழுது ஸ்ரீராமனையும் காணலையே தேசமிருளாகுதல்லாம் ஐயோ கெடுத்தான் அரசன் நம்பை என்று சொல்லி மெய்யோட குத்தி வீழ்ந்தழுவார் வேதியர்கள் மாயன் ஆனந்த புறத்திலே வாழு மட்டும் நீசனுட சட்டம் நின்றுதல்லோராட்சியத்தில் ஸ்ரீபத்மநாபரிந்த சீமை விட்டு போனவுடன் பரிவாகனவாம் பிடித்தானே சீமையெல்லாம் என்று பல பேர்கள் இப்படியே சொல்லி மிக அன்று புலம்பி ஆளுவார் சீல பேர்கள். இது அரிகோவல சிஸ்டரோட ஒரு பயங்கரமான ஒரு கற்பனை வரிகள் இதெல்லாம் இப்போ சொன்னதெல்லாம். ஏன்னா அங்கே பகவான் அங்கேருந்து போன உடனே அங்கே எல்லாம் இதெல்லாம் நடந்துச்சு, இந்த அழிவுகளெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுகின்றார். அது இந்த அழிவு எல்லா இடமும் எப்போவுமே இயற்கை பேரழிவுகள் வரத்தான் செய்யும். ஆனால் இவ்வளோ பெரிய அழிவு திருவனந்தத்தில் வந்தது நான் அந்த எந்த விதமான இதிலும் நான் ரொம்ப காலமாக உள்ளதுல எல்லாம் படித்து எதுவும் தெரியல. ஆனால் அங்கே அழிவு அப்படின்றது அந்த பிரிட்டிஷ்காரன் அந்த அதை பிடித்தான், அவனுடைய விருப்பத்துக்கு தான் அந்த ஆட்சி பண்ணான். அதெல்லாம் அவனுடைய அவன் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடக்கூடாதுன்னு என்ன பண்ணான், அந்த 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 அரசன் அவன்கிட்ட இருக்கிற அந்த
இதெல்லாம் கொண்டு வந்து அங்கே அந்த கோயிலில் உள்ள கருவறைகளில் வைத்தான் அப்படின்னெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். அப்போ அதுதான் இங்கே என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்றது வந்து ரொம்ப கரெக்டாக தெரியலை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அழிவு வந்து திருவனந்தபுரத்துக்கு வரல, கோட்டையெல்லாம் இடியலை. அப்படியெல்லாம் நிறைய சொல்லிட்டு வராங்க. அதெல்லாம் எப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே திருவனந்தபுரத்துலேருந்து நம்ம அங்கே அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அந்த அந்த கடல், அந்த சைடு கடலில் ஒன்று இருக்குது. அது எந்த எந்த ஒரு ஊர் அங்கே வரைக்கும் அவனுக்கு அங்கேருந்து ஒரு அடியில் கீழே வந்து ஒரு பாதாளம், இதில் அங்கேருந்து அவன் கீழ் வழியாக வந்துட்டு போகிறதுக்கெல்லாம் அங்கே கடல் வழி வாணிபம்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் கூட இப்போ அந்த அந்த அரச காலங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இடிஞ்சு இப்போல்லாம் கீழே ஃபுல்லாக இடிஞ்சு போயிடுச்சுன்றாங்க, சொல்கிறாங்க. தெரியல சரியா. ஆனால் இந்த இவ்வளோ பெரிய அழிவு அங்கே வந்துச்சு அப்படின்றது தெரியல. ஆனால் அவனுக்கு ஒரு அழிவு தான். இப்போ வந்து ஒரு இறைவன், இப்போ வந்து நீங்கள் ஞாபகம் வச்சு, கடவுள் நமக்குள்ளால இருக்கிறது வரைக்கும் தான் உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கும். கடவுள் நம்மை விட்டு சென்று விட்டால், நம்முடைய கலியனுடைய ஆட்சி நமக்கு வந்து விட்டால், நமக்கு 7 நல்லவனும் இருக்கின்றது, 7 கெட்டவனும் இருக்கின்றது. 7 நல்ல மனதில் அந்த மகாவிஷ்ணு வந்து 5 புலன்களில் பள்ளி கொண்டிருக்கின்றார். 7 கெட்ட மனதில் கலியன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். அப்போ வந்து நீங்கள் வந்து நாம் நல்லபடியாக வாழ வேண்டும். இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றார். என்னுடைய 5 புலன்களில் தூங்கிக் கொண்டிருக்கின்றார். இறைவனை தான் எனக்குள்ளால் இருக்கின்ற இறைவன் இருக்கின்ற இந்த உடலை நான் சரியாக, சுத்தமாக, நல்ல எண்ணங்களுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று யார் நினைக்கின்றானோ அவனுக்குள்ளுக்குள் இறைவன் இருக்கின்றான். அதோடு நான் கலி எண்ணத்தில் நாம் இருக்கும்போது நம்மளுடைய இறைவன் வெளியே செல்லுகின்றார். அவர் வந்து நமக்கு தூங்கி விடுவார், இல்லைன்னா வெளியே சென்று விடுவார். உறக்க மெய்ஞான ஒளியில் தூங்கிடுவார், இல்லைன்னா என்ன பண்ணுவார், வெளியே சென்று விடுவார். அங்கே கலியனின் ஆட்சி நடக்கும். இந்த 2ம் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படி அங்கே அவன் சென்று விட்டான், பகவான் சென்று விட்டார் அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளவு பிரச்சனைகள் வருகின்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹரிகோபால சிஸ்டர் சொல்லுகின்றார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பழைய இதுலேருந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால் இந்த இதுலேருந்து நீங்கள் படிச்சீங்கன்னா, முகலாயர் கூட இங்கே வந்து ரொம்ப ஆட்சி பண்ணலை. அந்த பிரிட்டிஷ்காரங்க தான் இங்கே வந்து பிடிச்சி ஆண்டுருக்குறாங்க. ஆனால் அவங்க ஆண்டது வந்து இவங்க அந்த அரசன் தான். ஆனால் அவன் அரசனாக தான் இருந்தான். ஆனால் அவனுடைய அதிகாரம் அவ்வளவும் அந்த பிரிட்டிஷ்காரங்க கையில் இருந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம இங்கே நிறைய அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி உள்ள அந்த வாழ்க்கை இதில் வந்து ஐயா வைகுண்டரும் அந்த பிரிட்டிஷ் ஆட்சி அந்த காலங்களில் தான் அவரும் அங்கே வருகின்றார். நம்ம இது அடுத்தது ஒவ்வொன்றா ரொம்ப வித்தியாசமான அழகான விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இதெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளாலே நடந்து கொண்டிருக்கின்றது. கண்ணபிரான் இப்பொழுது ஒரு 4-5 அந்த 5 முறை செத்து மீண்டும் பிறந்து விட்டார். இங்கே அவருடைய அந்த ஆன்மா அங்கே வந்து பிறந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அந்த கண்ணபிரானின் அந்த கூடு, அதை வந்து நமக்கு வந்து ரெண்டாக நாம் பிரிகின்றோம். நம்ம வாழ்க்கை வந்து 2ஆக பிரிகின்றது. ஒன்று வந்து எப்படின்னா 33 கோடி தேவர்கள், 48 கோடி ரிஷிகள், அப்படி 84 பரிணாமங்களும் நமக்கு என்ன செய்கின்றது, ஒரு இடத்துல நாம் அந்த உறக்க மீஞான அந்த ஒளியில் அங்கே தூங்கி கொண்டிருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இங்கே வந்து நாம் வந்து என்ன செய்யணும், அந்த மாயினால் நமக்கு அது தெரியவில்லை. நாம் தான் என்ன செய்யணும், செத்து இங்கே பிறந்து கொண்டே இருக்கின்றோம். அதேபோல அந்த கண்ணபிரானின் அந்த சடம் அங்கே இருக்கின்றது. இங்கே வந்து அந்த இன்னொரு அவரை விட்டார்லேயே அந்த சான்றோன், அவனுடைய ஆவி இங்கே இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கர்மாக்களை எல்லாம் ஒவ்வொன்றாக கழித்து கொண்டிருக்கின்றது. இதுதான் இங்கே சொல்லிக்கொண்டு வருகின்றார். அவர்கள் அங்கே தூங்கினாங்க. அதில் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அந்த தவறை இழைத்த காரணத்தால் அவர்கள் அடிகள் மிதிகள் பட்டு அவர்கள் ரொம்ப கஷ்டம் கொடுமைகளை அனுபவித்து அந்த முடிந்து என்ன செய்கின்றார்கள், அந்த கஷ்டம் நமக்கெல்லாம் கஷ்டப்படும் போது தான் இறைவா என்ற அந்த எண்ணம் வந்து கொண்டே இருக்கும். அவன் அப்படியே வந்து என்ன செய்கின்றார்கள், அவர்கள் இறைவனை தனக்குள்ளாலே உணர்கின்ற அந்த பக்குவத்திற்கு அவர்கள் வருகின்றார்கள். இதுதான் அகிலத்திருட்டமாரி சொல்லிட்டு. அடுத்து என்ன சொல்லிட்டு வராங்கன்னு பார்ப்போம். ரொம்ப ஆழமாக பார்ப்போம். ரொம்ப முக்கியமான இடங்கள் போயிட்டே இருக்குது, பார்ப்போம்.